இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,02,271 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.16% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகளுடைய ஓட்டு தான் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க. பின்னான நாட்கள் அதை பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2021 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இருக்காங்க. 87,403 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.87% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 6,375 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.13% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல பார்க்கணுன்னா மக்கள் நீதி மையம் 3,242 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.59% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து வாங்கிய ஓட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 14,868 ஓட்டு அதிகம் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பதிவான வாக்குகள் 2,03,890 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 77.80% ஓட்டு பதிவாகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரத்தில் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,62,068 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,03,890 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அவங்க ஓட்டை மற்ற கட்சியின் ஓட்டை அதிகமாக பெருக்கி இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்க இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.